வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக உள்துறை செயலாளர் தீரஜ்குமாரை மாற்றி தேர்தல் ஆணையம் உத்தரவு. புதிய உள்துறை செயலாளராக மணிவாசனை நியமனம் செய்து நடவடிக்கை. சட்டமன்ற தேர்தலில் தமிழக காவல்துறையினர் தபால் வாக்கு செலுத்துவதற்கான தேதி மாற்றம். ஏப்ரல் 18, 20 தேதிகளில் தபால் வாக்குகளை பதிவு செய்யலாம் என சென்னை காவல்துறை சுற்றறிக்கை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. நாளை மறுதினம் அவசர வழக்காக பட்டியலிடப்பட்டு விசாரிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. தமிழகத்தை சேர்ந்த பாஜக பூத் கமிட்டி உறுப்பினர்களுடன் வரும் 13ஆம் தேதி காணொலி மூலம் உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. தேர்தலுக்கு தயாராவது, பூத் கமிட்டி பொறுப்பாளர்களின் பணி குறித்து ஆலோசனை வழங்க உள்ளதாக தகவல். ஏப்ரல் 13ஆம் தேதியன்று திருவள்ளூரில் 5ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஏப்ரல் 14ஆம் தேதி வேலூர் திருப்பத்தூரிலும், 15ஆம் தேதி சேலம் காரிமங்கலத்திலும், 16ஆம் தேதி நாமக்கல் பெரம்பூரிலும் பொதுக்கூட்டத்தில் உரை. தமிழ்நாட்டிற்கு பாஜக தலைவர்கள் எத்தனை பேர் படையெடுத்தாலும் திமுக கூட்டணிதான் வெற்றி பெறும். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு அமோகமாக இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. தோல்வியின் விரக்தியில் உள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. பாஜகவுக்கு அதிமுக அடிமையாகிவிட்டதால் டில்லிதான் ஆதிக்கம் செலுத்துவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். நடிகர்கள் மட்டுமல்ல, யார் அரசியலுக்கு வந்தாலும் திமுகவிற்கு கவலை இல்லை. தவிக தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இலுப்பூர் பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பு. இலுப்பூரில் சாலையோர கடையில் மக்களோடு மக்களாக அமர்ந்து தேநீர் அருந்தினார் முதலமைச்சர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருவரும் ஒரே விமானத்தில் பயணம். பிரச்சார களங்களில் இருவரும் ஒருவரை ஒருவர் வசைபாடி வந்த நிலையில் சென்னையில் இருந்து திருச்சிக்கு ஒரே விமானத்தில் பயணம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு சொந்தமாக கார் கூட இல்லையா? மக்களை ஏமாற்றுகிறார்கள். கோவையில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சனம். எடுத்து பார்த்தா சொந்தமா கார் இல்ல, மொத்த சொத்து 41 லட்சம், அசையா சொத்து 1 கோடி. ஏமாத்துறீங்க, காது இல்லாமல பூ வச்சு சுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தல் நமக்கானது மட்டுமல்ல, மாபெரும் மாற்றத்திற்கான ஒரு தலைமுறைக்கான தேர்தல். தன்னலமற்ற உழைப்பினை செலுத்தி நமது வெற்றி பயணத்திற்கு வலு சேருங்கள் என தொண்டர்களுக்கு தவிக தலைவர் விஜய் வேண்டுகோள். தமிழ்நாட்டு மக்களை வீட்டுக்கு வீடு தேடி தேடி நேரில் சந்தியுங்கள். நண்பா நண்பிகள் அனைவரும் களத்தில் இறங்கி பணியாற்றுங்கள் என தவிக தலைவர் விஜய் வேண்டுகோள். தவிக தலைவர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியான விவகாரம். படக்குழு அளித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை.
தாவேக தலைவர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் லீக் ஆனதை அரசியலாக்க கூடாது. அரசின் மீது குற்றம் சொல்வது மட்டுமே தாவேகாவினர் கொள்கையாக வைத்துள்ளதாக சரத்குமார் சாடல். எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது முதலீடு அதிகம், ஒவ்வொருவருடன் உழைப்பு அதிகம். அந்த உழைப்பை ஒருவன் திருடுகிறான் என்று சொன்னாலே அது தவறான ஒரு செயல். இது அரசியலாக்கக்கூடாது. ஆதவ அர்ஜுன் என்பவர் எதை பார்த்தாலும் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். இது அரசியல் அல்ல. நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இன்றைக்கி தாவாக்காக்கு அது அரசு தான் செஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அதை தவிர்த்து விட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை தெளிவாக நீங்கள் உங்கள் பாலிசிஸ், கொள்கை, கோட்பாடுகள் எடுத்துரைத்து அரசியல் செய்தால் சிறப்பாக இருக்கும் நான் சொல்கிறேன். தோல்வி பயத்தால் 2 தொகுதிகளில் போட்டியிடுபவன் நான் அல்ல. கோடிகளை கொட்டி அரசியலுக்கு வந்தவன் அல்ல, சிறந்த கொள்கைகளை சொல்லி அரசியலுக்கு வந்தவன் என்றும் சீமான் பேச்சு. தோல்விக்கு பயந்து 2 தொகுதியில் போய் போட்டியிடுகிறனா? நான் சாதி சொல்லி வாக்கு கேட்கிறவனா? மதம் சொல்லி வாக்கு கேட்கிறவனா? இல்லை, நான் பிறந்த தமிழன் என்கிற இனத்தை சொல்லி. அப்படித்தான் நாங்கள் இந்த பயணத்தை தொடங்குகிறோம். முகத்தை காட்டி வாக்கு கேட்கிறவன் அல்ல, மிகச்சிறந்த கருத்தை சொல்லி வாக்கு கேட்கிறவன். நான் கோடிகளை கொட்டி அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் அல்ல, உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள். திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்காகவே விஜய் கட்சி தொடங்கியிருப்பதாக நயினார் நாகேந்திரன் விமர்சனம். எல்லோரும் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்று ஆகிவிட முடியாது என்றும் விளாசல். அதுக்கப்புறம் கை காட்டிட்டே ஓடிட்டே ஆடிட்டு வந்தாரு அப்படிலாம் சொன்னாங்க. எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது, எல்லாரும் புரட்சி தலைவி அம்மா ஆகிவிட முடியாது. அதற்காக தனி கொள்கைகள் வேணும், அமைப்பு வேணும், இயற்கையான உணர்வுகள் வேணும். ஏதோ திமுகவை ஆட்சியில் அமைப்பதற்காக ஜோசப் விஜய் தனியாக கட்சி ஆரம்பித்தார். தமிழக தலைமை செயலாளரை மாற்றிய உத்தரவை திரும்பப் பெறக் கோரி தேர்தல் ஆணையத்திற்கு திமுக எம்பி TR பாலு கடிதம். எவ்வித புகார்களும் இல்லாத நிலையில் தலைமை செயலாளரை மாற்றியுள்ளதாக குற்றச்சாட்டு. திருவள்ளூரில் சரக்கு வாகனத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 9 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி பறிமுதல். தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. பொன்னேரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகருடன் பெண்கள் வாக்குவாதம். அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தராமல் 1000 ரூபாய் கொடுத்தால் மட்டும் போதுமா என ஆவேசம். குமாரபாளையம் தொகுதி திமுக வேட்பாளர் கொக்கு பாலு மீது சங்ககிரி காவல் நிலையத்தின் நில அபகரிப்பு புகார். 40 கோடி ரூபாய் விவசாய நிலத்திற்கு 1.5 கோடி ரூபாய் கடன் கொடுத்து அபகரிப்பு செய்ய முயல்வதாக குற்றச்சாட்டு. மீறி எங்களையெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, நீ பண்ணுறதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அடியாட்களோட 30 பேத்துக்கு மேலே இருப்பாங்க அடியாட்கள்ங்க. உள்ளே காட்டை எல்லாம் 400 தென்னை மரத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க. நாங்கள் இப்போ போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கு தக்க நடவடிக்கை அவங்க எடுக்கணும். இமிடியட்டாக கொக்குபாளையம் அவர் மகன் சிவகுமார் அவனுடைய பேரில் தான் இருக்குதுங்க. இவங்க 2 பேர்த்தையும் இமிடியட்டாக அரெஸ்ட் பண்ணணும். சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை உரிமையாளர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை. 5 பட்டாசு ஆலைகள், 10 பட்டாசு கடைகள், காம்ப்ளெக்ஸ் உள்ளிட்டவற்றில் IT ரெய்டு. திண்டுக்கல் தொகுதியில் திமுக வேட்பாளர் செந்தில்குமாருக்கு ஆதரவாக குடுகுடுப்பைக்காரர் வேடமணிந்து நூதன பிரச்சாரம்.
திமுகவுக்கு ஓட்டு போடுங்கள், தமிழகம் சிறப்பாக இருக்கும், ஜக்கம்மா சொல்றா என குடுகுடுப்பை அடித்து வாக்கு சேகரிப்பு. சந்தோஷம். வாழ்த்துக்கள். இன்னும் 16 வருஷம் ஆனாலும் 100 ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் ஓட்டு போடணும். உங்க பிள்ளைகளெல்லாம் ஓட்டு போட சொல்லுங்க. நம்ம என்ன ஐபிஎஸ் நிற்கிறாரு. நெல்லை பாளையங்கோட்டையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் எல்கேஜி சீட் வாங்குவதற்காக குவிந்த பெற்றோர். அதிகாலை முதலே பெற்றோர் நீண்ட வரிசையில் காத்திருப்பு. ஒட்டபிடாரம் அருகே சிலிண்டருக்காக 5 மணி நேரமாக வெயிலில் காத்து கிடக்கும் 300க்கும் மேற்பட்டோர். கை குழந்தைகளோடு பெண்கள் காத்திருக்கும் ஆவண நிலை. தொடர் விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் நிலையில் இருவழி பாதையை திறந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு கோரிக்கை. ஜோதிராவ் பூலே பிறந்தநாள் விழாவினில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியிடம் நலம் விசாரித்த பிரதமர் மோடி. அரசியல் பிரிவினையை தாண்டி இருவரும் பரஸ்பரம் பேசிக்கொள்ளும் காட்சி இணையத்தில் வைரல். மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் நடவடிக்கைகளால் 250 பேர் உயிரிழந்ததாக மம்தா குற்றச்சாட்டு. சுமார் 90 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் மேற்கு வங்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் பாஜக அரசு செயல்பட்டு வருவதாகவும் விமர்சனம். மேற்கு வங்க மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படுவது உறுதி. ஊழல்வாதிகளும் அவர்களுக்கு துணையாக இருந்தவர்களும் சிறை செல்வது உறுதி என்றும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஈரானில் இருந்து மேலும் 312 மீனவர்கள் அர்மேனியா வழியாக பாதுகாப்புடன் இந்தியா வருகை. மீனவர்களை மீட்க உதவிய அர்மேனியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அரரத் மிர்சோயனுக்கு இந்தியா சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பதிவு. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் யமுனை ஆற்றில் படகு கவிழ்ந்த விபத்தில் 10 பேர் பலியான சோகம். 15 பேர் மீட்கப்பட்ட நிலையில் மாயமான நபர்களை தேடும் பணி தீவிரம். ஈரானுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் வந்தடைந்தது அமெரிக்க துணை அதிபர் தலைமையிலான குழுவினர். ஈரானிய குழுவும் பாகிஸ்தான் வந்தடைந்த நிலையில் போர் நிரந்தரமாக முடிவுக்கு வரும் என உலக நாடுகள் எதிர்பார்ப்பு. அமெரிக்காவின் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் விண்டோஸ் இயங்குதள பயன்பாட்டுக்கு பதிலாக ஓபன் சோர்ஸ் இயங்குதளமான லினக்ஸுக்கு மாறப்போவதாக பிரான்ஸ் அறிவிப்பு. அரசின் தரவுகள் அமெரிக்க நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதை குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 1,12,800 ரூபாய்க்கு விற்பனை. தெய்வ திருமகள், சைவம், துரந்தர் உள்ளிட்ட படங்களில் நடித்த நடிகை சாரா அர்ஜுன் உஜ்ஜயினி மகா காளேஸ்வர் கோவிலில் சாமி தரிசனம். துரந்தர் மாபெரும் வெற்றி பெற்றுள்ள நிலையில் சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியோடு இருப்பதாக செய்தியாளர்களுக்கு பேட்டி. சென்னை போயஸ் கார்டனில் உள்ள நடிகர்கள் ரஜினிகாந்த், தனுஷ் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். டிஜிபி அலுவலக கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த இமெயில் அடிப்படையில் போலீசார் சோதனை.